உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் உரைய எண்ணில் வாருமே. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் உரைய எண்ணில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் உரைய எண்ணில் வாருமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் 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 இரக்கமாயிரும். ஆண்டவரே இறைவனே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இறைவனே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்கள் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தொய்த்து நரவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மெல்கிதேசகின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 7 இறை திருவசனங்கள் 1 முதல் 3 மற்றும் 15 முதல் 17 முடிய. சகோதர சகோதரிகளே, மெல்கிதேகு சாலம் நகரின் அரசர், உன்னத கடவுளின் குரு. ஆபிரகாம் அரசர்களை முறியடித்து திரும்பிய பொழுது
அவரை எதிர்கொண்டு போய் அவருக்கு ஆசி அளித்தார். ஆபிரகாம் தம்மிடம் இருந்த எல்லாவற்றில் இருந்தும் 10% இவருக்கு கொடுத்தார். நீதியின் அரசர் என்பது இவரது பெயரின் முதற் பொருள். மேலும் இவர் சாலோமின் அரசர். அமைதியின் அரசர் என்பதற்கு இதற்கு பொருள். இவருக்கு தந்தை இல்லை, தாய் இல்லை, தலைமுறை வரலாறு இல்லை. இவரது வாழ்நாளுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. இவர் கடவுளின் மகனுக்கு ஒப்பானவர். குருவாக என்றென்றும் நிலைத்திருப்பவர். மெல்கிதேசுக்கு ஒப்பான வேறொரு குரு தோன்றி இருப்பதால் நாம் மேற்கூறியது இன்னும் அதிக தெளிவாகின்றது. இவர் திருச்சட்டத்தின் கட்டளைப்படி மனித இயல்புக்கு ஏற்ப அல்ல, அழியாத வாழ்வின் வல்லமையால் குருவாக தோன்றினார். இவரை பற்றி மெல்கிதேசுக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்னும் சான்று உரைக்கப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. 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 ஆண்டவர் என் தலைவரிடம் நான் உம் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றீரும் என்று உரைத்தார். வலிமை மிகு உமது செங்கோலை ஆண்டவர் சீயோனில் இருந்து ஓங்க செய்வார். உம் எதிரிகளிடையே அவரது ஆட்சி செலுத்தும். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் தூய நாளில் தூய கோலத்துடன் உம் மக்கள் தம்மை உவந்தளிப்பர். வைகரை கரு உயிர்த்த பணியை போல உம் இளம் வீரர் உம்மை வந்தடைவர். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. Alleluia, 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 Alleluia. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 3 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை. இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார். அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். சிலர் இயேசுவின் மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தனர். இயேசு கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பு அவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று அவர் கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவனேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே இரு வகையான குறைகளை உடையவர்களை நாம் பார்க்கின்றோம். ஒருபுறம் உடல் குறையோடு வந்தவர், மற்றொரு புறம் உள்ள குறையோடு வந்தவர். உடல் குறையோடு வந்தவர் நலம் பெற்று சென்று விட்டார். ஆனால் உள்ள குறையோடு இருந்தவர்களோ நலம் பெறவில்லை. ஏன் என்று சிந்திக்கும் போது, உடல் குறையோடு வந்தவர் ஆலயத்திற்கு வருகின்றோம், ஆண்டவரை சந்திக்கின்றோம், ஆண்டவர் எனக்கு நலமளிப்பார் என்ற நம்பிக்கையோடு வருகின்றார். ஆனால் உள்ள குறையோடு வந்தவர்களோ ஆண்டவர் மீது நம்பிக்கையற்ற நிலையில், ஆண்டவருடைய வார்த்தைகளை உள்ளத்தில் நிறுத்தாத நிலையில், பிறர்கள் மீது உள்ள குறைகளை அதிகமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர். அவ்வாறு பிறர் மீது என்ன குறை கண்டுபிடிக்கலாம், பிறரிடமிருந்து எவ்வாறு குறைகளை காணலாம் என்ற மனநிலையோடு வரக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு நிறைவை காணவே மாட்டார்கள் என்பதனை தான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு எடுத்துரைக்கின்றது. இவ்வாறு நாம் உடல் குறையோடு இருந்தாலும் அந்த உடல் குறையோடு ஆண்டவரை நோக்கி வரும்போது ஆண்டவர் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்துடன் நம்முடைய வாழ்வை மாற்றுவார், நமக்கு நலமளிப்பார். ஆனால் உள்ள குறையோடு வரும்போது அந்த உள்ள குறையிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்றால் நாம் தான் முதலில் நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்பதனை நாம் ஒவ்வொருவருமே உணர அழைக்கப்படுகின்றோம். இயேசுவினுடைய அந்த சமகாலத்தில் வாழ்ந்த பரிசேயர்களாக இருக்கட்டும், சதிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் என ஒவ்வொருவருமே உள்ள குறையோடு தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் கடவுளால் கொடுக்கப்பட்ட அந்த நிறைவை காணாமல் தங்களுடன் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரிடம் உள்ள குறைகளை தான் பார்த்து கொண்டே இருந்தார்கள். இவ்வாறு குறைகளை பார்த்து கொண்டிருந்ததனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர்களுடைய உள்ளத்தில் நிறுத்த முடியாத நிலையில், அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவ்வாறு அவர்கள் தங்களுடைய வாழ்வு முழுவதுமே இந்த உள்ள குறையோடே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவே தங்களுடைய வாழ்விலும் ஒரு நிறைவை காணாத நிலையில் தான் இருந்தார்கள். ஆனால் இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் உடல் குறையோடு இருந்தாலும் அந்த உடல் குறையிலிருந்து ஆண்டவர் நமக்கு நலமளித்து நமக்கு நல்வாழ்வு அளிப்பார். ஆனால் உள்ள குறையோடு வரும்போது நம்முடைய வாழ்வு எத்தகைய நிலையில் இருக்கும் என்பதனை குறித்து நாம் ஒவ்வொருவருமே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இன்று நாமும் பல நேரங்களில் இந்த உள்ள குறையோடு இருப்பவர்களைப் போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு வருகின்றோம், ஆண்டவரை தேடுகின்றோம், ஆண்டவரை சந்திக்க வேண்டும், ஆண்டவரோடு நேரத்தை செலவிட வேண்டும் என்று வருகின்றோம்.
வரக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆண்டவரை பற்றி பேசுகின்றோமா? அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த நிறைவை பார்க்கின்றோமா? அல்லது நம்முடன் வாழக்கூடிய சகோதர சகோதரர்களுடைய குறைகளை பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று இன்றைய நாளில் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பாலான நேரங்களில் நம்முடன் வாழக்கூடியவர்களுடைய வாழ்வில் உள்ள குறைகளை தான் அதிகளவு பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அவ்வாறு பார்க்கும்போது நம்முடைய உள்ளம் எப்பொழுதுமே அந்த உள்ள குறையோடு இருப்பவர்களைப் போலத்தான் நாமும் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை இன்றைய நாளில் உணர அழைக்கப்படுகின்றோம். இவ்வாறு அந்த உள்ள குறையோடு நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலையிலும் நம்மால் நிறைவை காண முடியாது என்பதனை நாம் ஒவ்வொருவருமே உணர்ந்தாக வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவை காண வேண்டும் என்றால் எல்லா விதமான செயல்பாடுகளிலும் ஒரு நிறைவை நாம் காண வேண்டும் என்றால் முதலில் நாம் நம்மிடம் உள்ள அந்த உள்ள குறையிலிருந்து வெளிவர வேண்டும். நம்முடன் இருக்கக்கூடிய அனைவரிடத்திலும் உள்ள நிறைகளை பார்க்க வேண்டும். ஏனென்றால் எந்த ஒரு மனிதனும் முழுமையான நிறைவுகளை கொண்ட மனிதன் அல்ல. மாறாக எல்லோரிடத்திலும் நிறைகளும் இருக்கின்றன, குறைகளும் இருக்கின்றன. இன்று எவ்வாறு பிறரிடம் நாம் குறைகளை பார்க்கின்றோமோ அதே போல நம்மிடமும் குறைகள் இருக்கின்றன என்பதனை நாம் ஒவ்வொருவருமே இன்றைய நாளில் உணர அழைக்கப்படுகின்றோம். எனவே இந்த மண்ணில் வாழக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே நிறைகளோடும் குறைகளோடும் வாழக்கூடியவர்கள் தான். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த குறைகளை அதிகமாக பார்க்காமல் நிறைகளை பார்ப்பவர்களாக வாழ்வோம். அவ்வாறு நிறைகளை பார்ப்பவர்களாக வாழும்போது நம்முடைய வாழ்வு எப்பொழுதுமே ஒரு நிறைவை நோக்கி செல்லும். அவ்வாறு செல்ல தேவையான அருளையும் ஆசிரியும் வேண்டி தொடர்ந்து இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே. பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல் பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல் பரிகாரம் என ஏற்றிடுவாய். பழியாயமை நீ மாற்றிடுவாய். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை இப்பலி பொருள்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே
தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், மிகச் சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையாலும் அது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்த களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே முடியாவையை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்த மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் அனைங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா. உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உள்ளமெனும் கோவிலில் உறவெனும் தெய்வமே. வாழ்வெனும் சோலையில் வந்திடும் வசந்தமே. உள்ளமெனும் கோயிலில் உறவெனும் தெய்வமே. வாழ்வெனும் சோலையில் வந்திடும் வசந்தமே. அன்பனே நண்பனே உன்னை அழைத்தேன் வா. ஆன்ம உணவே அருளின் வடிவே அடியேன் இல்லம் வா. உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா. அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியோட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயோ. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர என
எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். இன்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இடைவிடாசகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடாசகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடாசகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்தவரே வாழ்க என்று வானதூதரால் வாழ்த்தப்பட்ட அன்னையே, இறை மகனுக்கு தாயாகும் பேறு பெற்ற அன்னையே, இறைவனை எப்பொழுதும் பற்றி நின்று சிறந்த நம்பிக்கை வாழ்வு வாழ்ந்தீரே. நாங்களும் உம்மை பின்பற்றி ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ அன்புடன் எங்களை வழிநடத்தும். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று உரைத்த மரியே, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுளின் விருப்பத்தையே நிறைவேற்றி வாழ்ந்தீரே. நாங்கள் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை வழி நடத்தியறலும். ஒவ்வொரு காரியத்திலும் இறை விருப்பத்தை அறிந்து எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள எங்களை வழி நடத்தும். இறை எதிர்நோக்கில் உறுதியாய் நிலைத்திருந்த தாயே, எல்லா வேளையிலும் இறைவனின் பராமரிப்பை சார்ந்த நின்றீரே. உம் ஒரே மகன் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட வேளையிலும் இறைவனில் உமது எதிர்நோக்கை இழக்காமல் இருந்தீரே. நாங்களும் இறை எதிர்நோக்கில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். சகாய தாயே அம்மா, எங்கள் ஏக்கங்கள், தேவைகள், கவலைகள் ஆகிய அனைத்தையும் உமது கைகளில் அளிக்கின்றோம். உம்மொழியாக மன்றாடும் எங்கள் ஜபங்களை கேட்டு பரிவுள்ள இறைவன் எங்கள் தேவைகளை நிறைவேற்றி கவலைகளை போக்கி கண்ணீரை துடைத்து ஆறுதலும் நம்பிக்கையும் வழங்குவார் என நம்புகின்றோம். வாழ்வில் சோதனைகளையும் துன்பங்களையும் போராட்டங்களையும் சந்திக்கும் பொழுது மன உறுதியுடன் வாழ அருள் பெற்று தாரும். இறை தந்தையின் பரிவும் எங்கள் அன்பு தாயான உமது அரவணைப்பும் என்றும் உண்டு என்னும் எதிர்நோக்குடன் வாழ எங்களை வழி நடத்தும். மன தளர்ச்சி அடையாமல் இறை எதிர்நோக்கில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும் தாயே. சகாய தாயே, எலிசபெத்துக்கு பேறுகால வேளைகள் பணிவிடை புரிய சென்றீரே. காணாவ திருமணத்தில் திருமண வீட்டார் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்களுக்காகவும் திருமகனிடம் பரிந்து பேசினீரே. தன்னல மறுத்து அன்புள்ளம் கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். உம் அன்பு மகன் இயேசு சீடர்களின் காலடிகளை கழுவினார், மனித மாண்பை உணர செய்தார், மனித நேயத்தோடு வாழ பணித்தார். நாங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்று மதிக்கவும் இறை சாயலை ஒவ்வொருவரிலும் கண்டு வாழவும் எங்களை வழி நடத்தும். யாரையும் தாழ்வாக கருதாமல் சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ நல்ல உள்ளத்தை தந்தருளும். மனித நேயத்திற்கும் அன்புக்கும் எதிரான பகை உணர்வு, வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் ஆகியவற்றை அகற்றி வாழ எங்களை புனிதப்படுத்தும். பகிர்ந்து வாழும் உள்ளமும் பகைவர்களையும் மன்னிக்கும்
தாராள மனமும் தந்தருளும். உண்மைக்காக நீதிக்காக உழைக்க மன உறுதி தாரும். தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றவே வந்தேன் என்று உரைத்த உன் திருமகனை பின்பற்றி பிறருக்கு பணிபுரிவதில் நிறைவு கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். தாயே மாமரி இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி உலகமே திசையும் மக்கள் போற்றி புகழும். உமர் புத பட முன் வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவே. தாயே மாமரி இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி நம் இடைவிடா சகாயத்தாய்க்கும் அவர் வழியாக அவருடைய திருமகனாம் இயேசுவுக்கும் நன்றி கூறுவோம். நன்றியுள்ளத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் இறைவனின் அருள் கொடைகளை தொடர்ந்து நிறைவாக பெற்று வாழ தகுதி பெறுகிறோம். இறைவனம் சகாய அன்னையோடு இறைவனுக்கு நம் நன்றி அறிதலை வெளிப்படுத்துவோம். பெற்ற குழந்தையை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறிய அன்பின் இறைவா, எங்கள் இடைவிடா சகாயத்தாயின் பரிந்துரை வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழிநடத்தி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திரு அவையின் திருப்பலி, அருள் அடையாளங்கள், பக்தி முயற்சிகள், நற்செய்தி, ஜபக்கூட்டங்கள் ஆகியவற்றின் வழியாக நீர் எங்களை சந்தித்து ஆசி வழங்கி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நோயிலிருந்து நலம் தந்ததற்கும், ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றியதற்கும், பாவ வழிகளிலிருந்து மீட்டதற்கும், எங்கள் வாழ்வை நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தொழில், வியாபாரம் ஆகியவற்றை ஆசீர்வதித்ததற்கும், வேலை வாய்ப்பு தந்ததற்கும், திருமணங்கள் நல்ல விதத்தில் நடந்ததற்கும், குழந்தை பேறு கிடைத்ததற்கும், எங்கள் குடும்பங்களுக்கு செய்த பல்வேறு நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தனிப்பட்ட வகையில் நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைகளையும் இந்த நேரத்தில் நன்றியத்தோடு நினைவு கூர்ந்து அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இடைவிடா சகாய அன்னையின் திருத்தலம் நாடுவதில் அன்புமிக்க சகோதரிகளை, சகோதரர்களை, நம் அன்பு இறைவன் இயேசுவின் மீது நம்பிக்கை பற்றுதல் கொண்டு அவருடைய தாய் மரியாவின் பரிந்துரையில் நம்பிக்கை கொண்டு நம் தேவைகளுக்காக இப்போது இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பின் நிறைவா, அனைவரையும் அன்பு செய்து தம்மையே தியாக பலியாக்கி இயேசுவை பின்பற்றி பிறருக்கு பணிவிடை புரிவதில் நிறைவு கண்ட மரியாவையும் பின்பற்றி நாங்கள் ஒருவரை ஒருவர் மதித்து அன்பு செய்து ஒருவர் மற்றவரின் நல்வாழ்வுக்காக உழைத்திட அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை மன்றாடுகின்றோம். மூவரு இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்புறவு நிறைவாய் இருக்கவும், பிள்ளைகள் உடல் நலத்தோடு படிப்பிலும் பக்தியிலும் பண்பிலும் வளரவும், இளைஞர் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும், தங்கள் திருமண வாழ்வை நல்ல விதத்தில் அமைத்து கொள்ளவும், எங்கள் குடும்பங்களில் சமாதானம் ஒற்றுமை என்றும் நிலவவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே மன்றாடுகின்றோம். நல் வாழ்வளிக்கும் இறைவா, எங்கள் உழைப்பு, தொழில், வியாபாரம், நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள், நல்ல காரியங்கள் ஆகிய அனைத்தையும் ஆசிர்வதித்து நல்ல பலனை தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை மன்றாடுகின்றோம். பராமரித்து அருளும் எம் தந்தையே இறைவா, சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஏற்படும் சண்டைகள், சச்சரவுகள், வன்முறைகள் ஆகியன ஒழியவும், நாட்டில் ஒற்றுமை நிலைநாட்டப்படவும், ஒடுக்கப்படும் மக்கள் ஒருமை வாழ்வு பெறவும், ஏழை எளிய மக்களின் வாழ்வு வளம் பெறவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் இறைவனிடம் மன்றாடுவோம். நலமளிக்கும் ஜெபம்.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அன்பு இறைவன் இயேசு கிறிஸ்து உடல் நோயால், மனபாரத்தால், பாவ சுமையால் அவதிப்பட்ட மக்களை தேடிச் சென்றார். அவர்களை தம் திரு கைகளால் தொட்டு குணமாக்கினார், புது வாழ்வு தந்தார். அதே இயேசு ஆண்டவர் நம்மை குணமாக்கி நல்வாழ்வு அளிக்க இப்போது நம் நடுவே எழுந்தருளியுள்ளார். நாம் நலம் பெற்று வாழ நம் இடைவிடா சகாயத்தாய் நமக்காக இப்பொழுது மன்றாடுகிறார். கனானேய பெண், இன்னொருவர் தலைவர் ஆகியோரின் நம்பிக்கையை நாமும் பெற்று நம் ஆண்டவர் நமக்கு நலமளித்து நல்வாழ்வு தர மன்றாடுவோம். நலமளிக்கும் நாயகனே இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து உடல் நோயாலும், மனவேதனையாலும், பாவ சுமையாலும், வாழ்வின் பாரத்தாலும் துன்புற்ற அனைவரையும் தொட்டு குணப்படுத்தினார். மனதிற்கு மகிழ்ச்சி தந்து ஆன்மநலம் வழங்கினார். பரிவு நிறைந்த இயேசு பல்வேறு நிலையில் துன்புறும் எங்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கனிவுடன் கண்ணோக்கி உடல்நலம் அளித்து மன சமாதானம் அருளி ஆன்மநலம் வழங்க எங்கள் இடைவிடா சகாயத்தாயின் பரிந்துரை வழியாக நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்றோம். ஆமென். சுமை சுமந்து சோர்ந்திருந்த ஏழை எளியவரை அன்பு செய்த ஆண்டவர் உங்கள் சுமைகளை போக்கி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். 12 ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலமளித்த இயேசு உங்கள் உடல் நோய்களை போக்கி உங்களுக்கு நலம் அளிப்பாராக. ஆமென். சக்கைவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் பாவ மன்னிப்பு அளித்த இயேசு உங்களுக்கும் பாவ மன்னிப்பு அளித்து உங்களுக்கு ஆன்ம நலம் அருள்வாராக. ஆமென். கடற்புயலை அடக்கிய சீடர்களின் பயத்தை போக்கிய இயேசு ஆண்டவர் உங்கள் கவலைகள், பிரச்சனைகள், வேதனைகள் ஆகிய அனைத்தையும் போக்கி உங்களுக்கு ஆறுதல் வழங்குவாராக. ஆமென். நானே வாழ்வு என்று சொன்ன இறைவன் உங்கள் உழைப்பையும், தொழிலையும், வியாபாரத்தையும், நீங்கள் தொடங்கும் எல்லா நல்ல காரியங்களையும் ஆசிர்வதித்து வெற்றியும் நிறைவான வாழ்வும் தந்து உங்களை என்றும் காத்தருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். இறை மக்களின் நம்பிக்கை அறிக்கை. அன்பு நிறை சகாய தாயே, நீர் இறைவனின் தாய். ஆகவே மனிதர் எல்லோருக்கும் தாயானவர். சாதி மத வேறுபாடுகளை கடந்து நின்று எங்கள் எல்லாரையும் அன்பு செய்கின்றீர் என்பதை நம்புகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விலும் உமக்கு அக்கறை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். எங்கள் ஏக்கங்கள், கவலைகள், வேதனைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் தாயுள்ளம் உமக்கு உண்டு என்னும் நம்பிக்கையோடு உமது திருத்தலம் நாடி வந்துள்ளோம். எங்கள் வாழ்வின் பயணத்தில் எங்களோடு இருக்கின்றீர். சோர்வுற்றிருக்கும் வேளையில் எங்களை தேற்றுகின்றீர். வாழ்விழந்து தவிக்கும் வேளையில் நம்பிக்கை ஊட்டுகின்றீர். ஆகவே உமது அருள் துணையில் நம்பிக்கை வைத்து எம்மையே உம்மிடம் கையளிக்கின்றோம். என்றும் உமது அன்பின் பராமரிப்பில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கன்னியர்களுக்கு அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை எங்களை தூண்டுவதால் நாங்கள் உமது திருவடியை நாடி வருகின்றோம். பாவிகளாகிய நாங்கள் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கின்றோம். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவுற்ற புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம்முடைய திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ தூய கன்னி தாயே, உம்மை நான் நேசிப்பேன்.
ஊழியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். ஊழியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். மோட்சராக்கினி தன்னை பாக்கலால் போற்றுவோம். வாக்கோடே உள்ளம் சேர வந்தனம் சாற்றுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. இறைவனேசுவில் அன்பிற்குரியவர்களே, இதோ நமக்கு முன் எழுந்தருளி இருக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிப்போம். இந்த நாள் வரை அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். இதோ கண்ணின் மணி போல் நம்மளை இந்த நாள் நொடி பொழுது வரை நம்மை காத்து வழிநடத்தி வந்த மேலான கிருபைக்கு இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்று வரை நாம் முன்னெடுத்த ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஆசீர்வதித்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். பலவிதமான ஆபத்துகளிலிருந்து நம்முடைய வாழ்வையும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் வாழ்வையும் காத்து வழிநடத்தி வந்த மேலான அன்பிற்கு, நம் மீது கொண்டிருந்த அந்த அளவற்ற அன்பிற்கு அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய கரத்தில் நம்முடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம், நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இது நாள் வரை நம்மோடு உடனிருந்து வழி நடத்திய ஆண்டவர் வரக்கூடிய நாட்களிலும் நம்மோடு உடனிருந்து நம்முடைய வாழ்வை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்த அவருடன் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எசையா புத்தகம் 62:3 சொல்லப்படுவது போல, ஆண்டவருடைய கரத்தில் நீ அழகிய மணிமுகுடியாய் திகழ்வாய். ஆண்டவருடைய களத்தில் நாம் அழகிய மணிமுடியாய் திகழ நம்மை முழுவதும் அந்த ஆண்டவருடைய கரத்தில் முதலில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தைகளை உள்ளத்தில் நிறுத்தி நம்முடைய வாழ்க்கையில் வாழ துவங்கும் போது நாம் என்றுமே அவருடைய கரத்தில் அழகிய மணிமுடியாய் திகழ்வோம். எனவே அந்த ஆண்டவரிடம் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என்னாலும் நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர், என்ன தவறு செய்தாலும் நாம் செய்யக்கூடிய தவறுகளை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டவர், தன்னுடைய ஆசிரியனால் இந்த நம்மை நிரப்பி வழிநடத்தக்கூடிய ஆண்டவர், இந்த ஆண்டவரிடம் முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை, இந்த அதிகாலை வேளையிலே நீர் ஒருவரே எங்களுக்கு அரண், நீர் ஒருவரே எங்களின் நம்பிக்கை, நீர் ஒருவரே எங்களுடைய வாழ்வின் ஆதாரம் என்ற இந்த நம்பிக்கையோடு இந்த காலை வேளையிலே
உம்மை நோக்கி வந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் இடம் அன்றாடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நிறைவாக கொடுத்தருளும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை உணரக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நீர் காட்டக்கூடிய பாதையில் முழுவதுமாக பயணிக்க தேவையான அந்த ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாக தர வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, நீரே என்றும் இவர்கள் ஒவ்வொருவரோடும் உடன் இருந்தருளும் ஆண்டவரே. இவர்களை வழி நடத்தியருளும் ஆண்டவரே. இவர்களுடைய வாழ்வில் இவர்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஆசிர்வதித்தருளும் ஆண்டவரே. இந்த செயல்பாடுகளை ஆசிர்வதிப்பதன் வழியாக இவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை நோக்கி செல்ல தேவையான ஆசீர்வாதங்களை நிறைவாக தந்தருளும் அப்பா. அன்பு தகப்பனே, இந்த உலகிலே மனித பலவீனத்தினால் பலரிடம் உள்ள குறைகளை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மனநிலையை முழுவதுமாக மாற்றும் ஆண்டவரே. நாங்கள் யாரிடமும் குறைகளை பார்க்காமல் எங்களுடைய வாழ்வில் முழுவதுமே நிறைகளை பார்த்து நாங்களும் நிறைவை நோக்கி செல்லக்கூடியவர்களாக வாழ தேவையான ஆசீர்வாதத்தை கொடுத்தருளும் ஆண்டவரே. குறைகளை மட்டும் பார்த்து கொண்டிருப்பதனால் எங்களுடைய வாழ்வு எப்பொழுதுமே ஒரு குறையாகவே இருக்கின்றது என்பதனை நாங்கள் உணர்கின்றோம் ஆண்டவரே. எனவே நாங்கள் நிறைகளை பார்க்கும்போது எங்களுடைய வாழ்வும் நிறைவானதாக மாறும் ஆண்டவரே. அதை மாற்றக்கூடிய ஆற்றல் உம்மிடமிருந்து மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்கும் என்பதனை நம்புகின்றோம் ஆண்டவரே. இந்த நம்பிக்கையோடு நீங்கள் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என நம்புங்கள். நீங்கள் நம்பியது அனைத்தும் உங்களுக்கு நடக்கும் என்ற உம்முடைய இறை வார்த்தையை எங்கள் உள்ளத்தில் நிறுத்தி இந்த நாள் வரை நம்பிக்கையோடு கேட்ட அனைத்தையுமே நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த நம்பிக்கையோடு அந்த நன்றி உணர்வோடு உமது பாதத்திலே கூடி செபித்துக் கொண்டிருக்கின்றோம். உம்மிடம் முழுவதுமாக எங்களை ஒப்புக் கொடுத்து செபித்துக் கொண்டிருக்கின்றோம். இதோ எங்களுடைய வாழ்வின் தேவைகள் ஒவ்வொன்றையும் நிறைவாக நீர் கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்வில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரே. பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகளில் எல்லாம் யார் எங்களுக்கு துணையாக இருப்பார்கள் என்று நாங்கள் நினைத்த போதெல்லாம் நீர் ஒருவரே எங்களுக்கு துணையாக இருந்து எங்களுடைய வாழ்வை ஆசிர்வதித்து அதிலிருந்து மீண்டு வருவதற்கான அந்த ஆற்றலை எங்களிடம் கொடுத்து வழி நடத்திருக்கின்ற ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த தொடர்ந்து எங்களுடைய வாழ்வை முழுவதும் உம்முடைய பார்த்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். எங்களுடைய வாழ்வு முழுவதையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. இதை எங்களுக்கென்று ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கின்ற ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளிலும் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து பயணங்களிலும் எங்களோடு உடனிருந்து பாதுகாப்பாக எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. உடைய பிரசன்னம் உடைய அருள் துணை என்றும் எங்களோடு எங்களை சூழ்ந்து எங்களோடு உடனிருந்து எங்களை என்றும் வழிநடத்த வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. உடன்களாலே மனிதன் இதனை அறிய இயலால். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம்
தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே, எங்கள் சகாய மரியே, தினமும் வாழ்த்துவோம். இதோ தந்தோம் எங்கள் இருதயம் மாதாவே நீர் கொடு மகனிடம். எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும், எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும் தப்பாமல் நேசிக்க தாயே உதவுவின் தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே, எங்கள் சகாய மரியே, தினமும் வாழ்த்துவோம். இன்றும் என்றும் மரண நேரமும் காப்பாற்றும் எங்களை கைவிடாதேயும். பொல்லாத பாவத்தில் நாங்கள் வீழாமலே, பொல்லாத பாவத்தில் நாங்கள் வீழாமலே, எல்லா வேளையுமே சகாயம் புரியும் தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே, எங்கள் சகாய மரியே, தினமும் வாழ்த்துவோம்.